இந்து ஆன்லைன்ல உடனே ஒரு பிரெக்னன்சி கிட்ட ஆர்டர் போடு. சரிக்கா. ஆர்டர் போட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நானே என் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவா. கர்ணா, நீ போவேனா? நான் ஏற்கனவே வாங்கினதுல ஒரு கிட்டு வச்சிருக்கேன். நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இத புடி. பாத்து பாத்து. வா போலாம். ஐயோ இருக்கட்டும்க்கா, நானே பாத்துக்கிறேன். நீ இங்கே இருமா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு 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 என்னடி? ஏய், என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு இங்க பாருங்க, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க. அவனை கீழே இறக்கிடுறா. கங்க்ராட்ஸ் சித்தி. சூப்பர்க்கா. சித்தி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணே, அண்ணே, கை கொடுங்க அண்ணே. நான் அப்பா ஆயிட்டேனே. அண்ணே, அண்ணே. நன்றி கடவுளே. இத்தனை வருஷமா நீங்க குழந்தை இல்லாம பட்ட அவமானத்தை போக்குறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. ஜெயந்தி வா வா, வந்து சாமி கும்பிடு. வா, நீங்களும் வாங்க தம்பி. சரிங்க. வா. நான் வரேன். போ. அண்ணே, வாங்க. அண்ணி கூப்பிடுறாங்க. போயிட்டு வந்துடுறேன். வாங்கக்கா. வாங்க. கடவுளே, நான் கேட்டதும் ஜெயந்திக்கு குழந்தை வரத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. இப்ப அவங்க 2 பேரையும் உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. நல்ல வேலை, இன்னைக்கு டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு வந்தது. நான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தது நல்லதா போச்சு. நான் இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தேன். நாள் தள்ளி போயிருக்குன்னு சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க. எப்படியாவது அந்த ஆளை இன்னொரு கல்யாணம் பண்ண விடாம தடுக்கணும். இல்லைன்னா இத்தனை நாள் அந்த ஆளோட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏய், இந்த சட்டை எடுத்து மடி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகும். இப்போ வரைக்கும் ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க பக்கு இல்லாதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைச்சு தின டென்ஷன். நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதான். ஏய், நமக்கு இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி போடுறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கடவுளே, நான் பண்ணது தப்புதான். பொய் சொல்லி இப்படி எல்லாரையும் ஏமாத்துறோம் என்ற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு இதை விட்டு வர வழி தெரியல. இப்போ நான் இதை பண்ணலன்னா என் புருஷன் கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்?
அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். தப்போ சரியோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் என் கூட இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்னை காப்பாற்றணும். இங்கே இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறா. கதிர் அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு நீயும் இந்த தானே கொலை பண்ணீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க வேணா உண்மையை போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சு சட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏய், யார்ரா நீங்க? இந்துவோட ஃபோன் எப்படிரா உன் கைக்கு வந்துச்சு? நாங்க யாரு என்னன்னு தெரியணும்னா வாட்ஸ்அப் பொண்டாட்டி போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. உன் பொண்டாட்டி உயிரோட வேணும்னா இன்னும் 10 நிமிஷத்துல நான் அனுப்பியிருக்கிற லொகேஷனுக்கு நீ வந்து சேரணும். ஹலோ ஹலோ, நான் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இந்து எங்க? இரு இரு, என்ன அவசரம்? உனக்கு எதிரில் ஒரு மூட்டை இருக்கா? ஆமா இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உன் இந்தோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியும். ஏய் டேய், யாரா நீ? டேய், இந்து என்னடா பண்ண? டேய், முதல்ல நீ போய் பாரு. டேய், நீ என் கையில மாட்டின உனக்கு கொன்னுடு வேண்டாம். போய் பாருடா. டேய் டேய்